இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 17:18. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னா உங்களுடைய சகோதரரில் யாரையாச்சும் தேர்ந்தெடுத்து ராஜாவாக ஆக்குங்கன்னு. அந்நிய மனுஷனை ராஜாவாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி ராஜாவாக சகோதரரில் ஒருவன் ஆகும்போது அவனுடைய இருதயம் நியாயமாக இருக்கணும். எல்லாரோட நான் தான் பெரியவன்ற எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் நியாயமாக தீர்ப்பு சொல்லன்றதையும் சொல்கிறாரு. தேவன் ஒருத்தவங்களை உயர்த்தும் போது தலைகணம் வரக்கூடாது. சில பேர் நினைக்கிறாங்க, பெரிய பதவியில் பெரிய ஆளாக உயரத்தில் நிலைமையில இருக்கிறோம், அதனால தான் எல்லோரும் நம்மளை மதிக்கிறாங்கன்னு. மற்ற மனுஷர்கள் எதனால் நம்மளை மதிக்கணும்? நமக்கு கிடைச்சிருக்கிற பதவினாலையா? இல்லை, மனுஷத்தன்மையோடு நடக்கிற குணத்துக்காக நம்மளை மதிக்கணும். தேவன் ஒருத்தவங்கள உயர்த்துறது அவங்க பொறுப்பாக இருந்து மற்ற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தான். அப்போ ஒரு குடும்பத்தில் தேவன் ஒருத்தவங்களை உயர்த்துறாருனா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள்கிட்டையும் நியாயமாக பணிவோடு அன்போடு நடக்கணும். எல்லாரையும் உயர்த்தணும், தலைகணத்தோடு நடக்கக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, நான் என் கூட பிறந்தவங்களுக்கு நிறைய செஞ்சேன், உயர்த்தி தான் விட்டேன், ஆனால் அவங்க உயர்த்து வந்ததுக்கப்புறம் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. உண்மையாக உழைச்சதுக்கு உண்மையாக வாழ்ந்ததுக்கு தேவன் கூலி கொடுக்காமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக தேவன் நம்மளை கனம் பண்ணுவார். ஆமேன்.